ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெற உங்களுடைய கடிதங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு உபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு மிக சிறிய அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே உண்டு. ஆனால் இந்த அதிகாரத்தில் ஏராளமான சத்தியங்களை நாம் இன்றைக்கு தியானம் பண்ணுவோம். முதலாவதாக என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், உபதியா 1:3 கடைசி வார்த்தை, உன் இதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. இன் அதர் வேர்ட், த செல்ஃப் டிசெப்ஷன், நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், நான் அவரால் ஏமாற்றப்பட்டேன், நான் இவரால் ஏமாற்றப்பட்டேன், அவரால் நான் மோசம் போனேன், இவரால் மோசம் போனேன். அது உண்மைதான். ஆனாலும் அன்பானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாமே காரணம். நாம் சந்திக்கிற பல போராட்டங்களுக்கு முதலாவது நம்முடைய ஆசை காரணம், இரண்டாவது அவசரம் காரணம், மூன்றாவது அறியாமை காரணம். ஆசை, அவசரம், அறியாமை, இந்த மூன்று தான் நம்மை இன்றைக்கு ஏமாற்றுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிற மக்கள் ஏராளம். ஒரு சிலர் ஏமாற்றப்படுகிறார்கள், ஒரு சிலர் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆங்கிலத்தில் செல்ஃப் டிசீவிங் என்று சொல்லுவார்கள், செல்ஃப் டிசெப்ஷன் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். இன்றைக்கு மக்கள் மோசம் போகிற காரியங்கள் என்ன என்ன, ஏன் மோசம் போகிறார் என்பதை உபதியா 1ஆம் அதிகாரத்தில் சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யார் மோசம் போகிறவர்கள்? 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் கழுகை போல உயரத்தில் இருக்கிறவர்கள். வேதம் சொல்கிறது, நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டுகிறவர்கள் கழுகை போல உயரமாய் வாழ்கிறவர்கள். In other word, they have the safe and security. அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை, பணம், படிப்பு, அந்தஸ்து, உயர்வு, அவருடைய சொத்து, இவை எல்லாம் அவர் சொல்கிறார்கள், நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். இரண்டாவது சொல்கிற மக்கள் யார் தெரியுமா? 8ஆம் வசனத்திலே ஞானிகளும் புத்திமான்கள், 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானிகளும் புத்திமான்களும், wise people and people who are understanding. அவர்கள் ஞானிகள். இரண்டாவது, வாழ்க்கை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஞானமுள்ளவர்கள் ஏராளம் பேர், அதிக ஞானம் உள்ளவர்கள். உலக அறிவு இருக்கிறது, எல்லாவற்றை பற்றிய அறிவு, அதாவது அரசியலை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, எல்லாவற்றை குறித்து அறிவு இருக்கிறது, புத்தியும் கூட இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட தங்களை மோசம் போக்கிக் கொள்கிறார்கள். முதல் கூட்டத்தார் யாரு சொன்னால், அதாவது உயரமான இடத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள். 4ஆம் வசனம், கழுகை போல உயரமான இடங்கள். They have all safety and they have all security. Number 2, people have wisdom, ஞானம் உள்ளவர்கள். இரண்டாவது புத்திமான்கள். மூன்றாவது அவர்கள் யார் என்று சொன்னால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது அதிகமான மக்கள் மத்தியிலே வசிக்கிறவர்கள். படித்து பாருங்கள் 7ஆம் வசனம், அவருடைய நம்பிக்கை எல்லாம், அவருடைய உறவுகள் எல்லாம் யார் தெரியுமா? வேதம் சொல்கிறது 7ஆம் வசனத்திலே, உன்னோடு உடன்படிக்கை செய்த மனிதர்கள். மூன்றாவது, உன்னோடு சமாதானமாக இருந்தவர்கள். அடுத்தபடியாக உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? உன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், உன்னால் வளர்த்து ஆளாக்கப்பட்டவர்கள். அவர்களால் நீங்கள் மோசம் போக்கப்படலாம். முதலாவது, நீ இருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானம் உன்னை மோசம் போக்கிவிடும். இரண்டாவது, உன் புத்தி, உன் அறிவு, உன் ஞானம், உன் புரிந்து கொள்ளுதல் பல நேரங்கள் உன்னை மோசம் போக்கிவிடும். மூன்றாவது, 7ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா மனிதர்களும். அப்படியானால் அன்பானவர்களே, பழைய ஒரு பாடல், நாம் நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றில் விட்டவர்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாருக்காக அதிகமாய் பாடுபடுகிறீர்களோ அவர்களாலேயே நீங்கள் பாடுபடுத்தப்படுவீர்கள். இந்த வசனத்தை சற்று திறந்து வாசித்து பாருங்கள். எல்லா மனுஷரும்,
அடுத்தபடி உன்னோடு சமாதானமாய் இருந்தவர்கள். மூன்றாவது உன்னோடு, அதாவது உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் என்ன செய்கிறார்களாம்? மனிதர்கள் துரத்து விடுகிறார்கள், சமாதானமாய் இருந்தவர்கள் மோசம் போக்குகிறார்கள், அப்பத்தை சாப்பிட்டவர்கள் கண்ணி வைக்கிறார்கள். எத்தனை பெரிய மோசம்! காரணம் என்ன? மனிதர்கள் நம்பி வாழ்வது, உறவுகளை நம்பி வாழ்வது. அன்புக்குரியவர்களே, நான் ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய சொந்த குடும்பத்தாலே நான் துரத்தப்பட்டேன். 13 ஆண்டுகள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சரியான உறவு இல்லை. ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலே உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாரும் இல்லை. ஆண்டவரையே நம்பி அவரையே பற்றி கொண்டேன். எனவேதான் இன்றைக்கும் இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஓட, இதை குறித்து உங்களோடு பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். முதலாவது யுவர் சேஃப்டி, இரண்டாவது யுவர் விஸ்டம், மூன்றாவது யுவர் கான்ஃபிடன்ஸ். உங்கள் நம்பிக்கை. யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? பிள்ளைகளையா, கணவர்களையா? யாரை சார்ந்து வாழ்கிறீர்கள்? உங்களுடைய உறவுகளையா? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எதையும் அதிகமாய் சார்ந்து வாழாதிருங்கள். அப்படி சார்ந்து வாழ்ந்தால் அவர்கள் உங்களை விட்டு சீக்கிரமாய் போய்விடுவார்கள். யோனா ஆமணக்கு செடி சந்தோஷப்பட்டான், ஆமணக்கு செடி பட்டு போயிற்று. நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், உலகத்தின் எதன் மேல் சந்தோஷம் வேண்டாம், ஆண்டவர் மேல் மட்டும் உங்கள் சந்தோஷத்தை பதியுங்கள். கர்த்தர் மேல் மட்டும் உன் கண்களை பதிய வையுங்கள். கடைசி வரை நீங்கள் காக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக, இதுக்கு காரணம் என்னவென்றால் ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான ஒரு தீர்மானம். இவை என்னை காப்பாற்றும், அவை என்னை காப்பாற்றும், இவரால் நான் காப்பாற்றப்படுவேன், இவர் என்னை ஆதரிப்பார், இவர் என்னை உயர்த்துவார். இல்லை அன்பானவர்களே. மூன்றாவது ராங் ஸ்டாண்டர்ட், தவறான எண்ணங்கள். இன்றைக்கு முதலாவது தவறான தீர்மானங்கள், இரண்டாவது தவறான எண்ணங்கள். எதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அதன் மேல் மட்டும் நம்பிக்கை வையுங்கள். எரேமியா புத்தகம் 17:13, ஆண்டவரை விட்டு விலகுகிற மனிதனுடைய பெயர்கள் புழுதில் எழுதப்படும். ஆண்டவரை விட்டு விலகினால், அவருடைய விசுவாசத்தை விட்டு, அவருடைய நம்பிக்கை விட்டு விலகினால் உங்கள் வாழ்க்கை புழுதில் எழுதப்படும் என்று சொல்லி எரேமியா 17:13 சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் your life will be no more என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் your life will be completely dust. நீ என்ன ஆவாயாம்? ஒரு சாம்பலாய் மாறுவாய். முதலாவது தவறான தீர்மானம், இரண்டாவது தவறான எண்ணங்கள், மூன்றாவது தவறான கணிப்புகள். இந்த மூன்றும் எண்ணத்தை கொண்டு வருகிறதாம். உபதியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, வெட்கம் உன்னை மூடும், நீ சங்கரிக்கப்படுவாய். 10ஆம் வசனம் கடைசி வார்த்தை, வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்படுவாய். என அன்புக்குரியவர்களே, உயர்ந்த வாழ்க்கை, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, திரளான மக்கள், முடிவு என்ன? வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்படுவாய். இதைத்தான் உபதியா 1:3 சொல்கிறது. உன் இதயத்தின் அகந்தை. நாளிலே the pride of your life, ஒருவேளை அறிவை குறித்த ஒரு அகந்தை, உறவுகளை குறித்த அகந்தை, செல்வத்தை குறித்த அகந்தை, ஞானத்தை குறித்த ஒரு அகந்தை, புத்திசாலித்தனத்தை குறித்த அகந்தை. எனக்கு அவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், எனக்கு இவரெல்லாம் தெரியும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அல்ல, ஆண்டவர் மட்டுமே உங்கள் நம்பிக்கையா இருக்கட்டும். அடுத்தபடியாக தேவன் ஒரு மாற்று வழி வைத்திருக்கிறார். அந்த மாற்று வழி என்ன? அதே புத்தகம் 17ஆம் வசனத்தை வாசிப்பார்கள், கேளுங்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வசனம் சொல்லுகிறது, இத்தனை தோல்விகள், வெட்கம் உன்னை மூடும், நீ சங்கரிக்கப்படுவாய். அடுத்தபடி உபதியா 1:9 சொல்லுகிறது, உன் வாழ்க்கை கலக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. 9ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, அவர்கள் கலங்குவார்கள். ஆங்கில வேதாகமத்தில் you will be terrified. உன் வாழ்க்கை ஒரு கலங்கி போன வாழ்க்கை, வெட்கமான வாழ்க்கை, சங்கரிக்கப்படுகிற வாழ்க்கை. ஆனால் திருமறை அதற்கு ஒரு மாற்று வைத்திருக்கிறது. அவர் God is a God of second chance. அவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு என்ன? ஆனாலும் ஒருவேளை நாளிலே எல்லாம் சோர்ந்து போயிருக்கலாம், இலக்கரித்து இருக்கலாம், நம்பினர்கள் மோசம் போக்கி இருக்கலாம், உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கண்ணி வைக்கலாம், உன்னோட சமாதானமாக இருந்தவர்கள் உன்னை மோசம் போக்கி இருக்கலாம், உன்னோட உடன்படிக்கை செய்தவர்கள் உன்னை விட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? There is a chance for you. There is an opportunity. There is a beginning. உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? சீயோன் பர்வதம், தேவனுடைய வீடு, தேவனுடைய அடைக்கலம், தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய அந்த வார்த்தை. அந்த வார்த்தையிலே நீ தங்கும் போது வேதம் சொல்கிறது, சீயோன் பர்வதத்திலே மன்னர் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் தங்களுடையவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆங்கிலத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கும், you will possess your possession.
அன்பானவர்களே, ஆண்டவர் என்றைக்கு இந்த பூமியிலே உன்னை உருவாக்கினாரோ அன்றைக்கே உனக்கென்று சில ஆசீர்வாதம் நியமித்திருக்கிறார். உனக்கேற்ற மனைவி, உனக்கேற்ற கணவன், உனக்கேற்ற ஒரு பிள்ளை, உனக்கென்று ஒரு குடும்பம், உனக்கென்று ஒரு ஊழியம், உனக்கென்று திருச்சபை மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். That is yours. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆங்கில வேதம் சொல்கிறது, you will possess your possession. நாளிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று சீயோன் பர்வதத்தை நம்புகிறவர்கள், இன்னொன்று அறிவை, திறமையை, ஞானத்தை, உயர்வை, மக்களை நம்புகிற மக்கள். அவர் என்ன ஆவார்களாம்? மக்களை நம்புகிறவர்கள். வேதம் சொல்கிறது 18ஆம் வசனத்தில் அவர்கள் துரும்பா இருப்பார்கள். ஆனால் 17ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி வாழுகிறவர்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள், தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள், தேவனுக்காக தன் வாழ்க்கையை பணைய வைத்தவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தங்களுடையதை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். கடைசி வார்த்தை சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராய் மாறுவார்கள். 21ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களே தேவராஜ்யமாய் மாறுவார்களாம். 21ஆம் வசனம், அதாவது ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும், அவர்களும் கர்த்தருடையவர்களாய் மாறுவார்கள். 21ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கடைசி வார்த்தை, அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும் போது நீங்களும் கர்த்தருடையதாய் மாறுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, சீயோன் பர்வதம், தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய ஊழியத்திலே நீங்கள் தொடர்ந்து நில்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். ஒன்று மோசம் போகிற வாழ்க்கை, இன்னொன்று தேவனால் உயர்த்தப்படுகிற வாழ்க்கை. இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய மாவீரனான நெப்போலியன் போனபார்ட் இப்படி சொன்னான். ஒரு முறை அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ வில் மேக் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது சூழ்நிலை உருவாக்காது, நான் சூழ்நிலை உருவாக்குவேன் என்று சொல்லி அகந்தை பேசினான். ஆனால் அதே நெப்போலியன் வாட்டர்லூ என்ற இடத்திலே சிறை கைதியாக வைக்கப்பட்டு அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனது. அவன் வாழ்க்கையின் முடிவு சிறப்பாய் இல்லை. என அன்பானவர்களே, உங்களுடைய அகந்தை, உங்களுடைய ஆணவம் அல்லாவிட்டால் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும் இல்லை. கர்த்தரை மையமாய் வையுங்கள். உறவுகளையும் அறிவையும் ஞானத்தையும் புத்திகளையும் உங்களுடைய பணத்தையும் செல்வத்தையும் விளிம்பில் வையுங்கள். பிறண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் குருசை நோக்கி பார்த்தவனுக்கு இவையெல்லாம் அற்பமான காரியம். எனவே தான் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன். நாளிலே உயர்ந்த வாழ்க்கை, ஒரு ஹாப்பி லைஃப், இரண்டாவது ஹெல்த்தி லைஃப், மூன்றாவது ஹையஸ்ட் லைஃப், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரையே பற்றி கொள்ளுங்கள். சீயோனிலே நீங்கள் ஸ்திரமாயிருங்கள். புயல் வரலாம், சூறாவளி வரலாம், கொந்தளிப்பு வரலாம், அந்த அடைக்கலத்தை விட்டு நீங்காதிருங்கள். அவர் உங்களை நீங்கவே மாட்டார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பல நேரங்களில் மோசம் போகிறோம். ஆண்டவரே, மனிதனை நம்பி மோசம் போகிறோம், பணத்தை நம்பி மோசம் போகிறோம், திறமையை நம்பி மோசம் போயிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம், சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் அசைக்கப்படாது இருப்பார்கள். மனிதனை நம்புகிறவர்களும் அறிவையும் பணத்தையும் தொழிலையும் நம்புகிறவர்கள் திரும்பாய் போவார்கள். ஆண்டவர், உம்மையே நம்பி உம்முடைய சித்தம் செய்து உம்மையே உயர்த்த எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்யும். தேவனே, மனிதர்களால் கைவிடப்பட்டு, உறவுகளால் கைவிடப்பட்டு, நொந்து ஆண்டவரே போயிருக்கிற பிள்ளைகளை அவர்களுக்கு 2வது முறை ஒரு வாய்ப்பை தந்து உருவாக்கும். அவர்கள் உம்முடையவர்களாய் மாறுவார்களாக. ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும்போது நாங்களும் கர்த்தருடையதாய் மாறுவோமே. அந்த மேலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Bells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephen_opendoor@hotmail.com.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நேயர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறோம். சற்று நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க அன்பாய் கேட்கிறோம். இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம். உலகெங்கும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை மக்கள் சிந்திக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கத்தில் பல முக்கியமான அம்சங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. அதில் ஒன்று, மனிதனுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டானது. இந்த நாளிலே அதற்கு ஆதாரமாக எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம். வாழ்க்கையை வாங்கலாம், வசதிகளை வாங்கலாம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க முடியும். ஆனால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று கிருபையும் சமாதானமும். You can earn everything, but you cannot receive grace and peace. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சம்பாதிக்க முடியும், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, கிருபையும் சமாதானமும். இந்த வார்த்தை சொல்கிறது, இது யாரிடத்திலிருந்து வருகிறதாம்? 2 வசனம், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து. 2வது, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் சத்தியம் என்னவென்றால், மற்ற அலங்காரங்களை விட, மற்ற வெகுமதிகளை விட இந்த பூமிக்கு, மனுக்குலத்துக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் கிருபையும் சமாதானமும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதுதான் இந்த நாட்களிலே மனிதனுக்கு இல்லாத ஒன்று. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்துக்கு பணம் தேவையானால் ஆண்டவர் ஒரு பொருளாதார நிபுணரை இந்த பூமிக்கு அனுப்பியிருப்பார். மகிழ்ச்சி தேவையானால் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு சிரிப்பு நடிகரை அனுப்பியிருப்பார். அல்லாவிட்டால் சுகம் தேவையானால் ஒரு மருத்துவத்தில் தலை சிறந்த ஒரு மருத்துவரை இந்த பூமிக்கு அனுப்பி இருப்பார். ஆனால் மனிதனுக்கு தேவை சமாதானம், மனிதனுக்கு தேவை கிருபை. அது யாரிடத்தில் உண்டு? அது இரட்சகர் இயேசுவிடத்தில் மட்டுமே உண்டு. வேதம் சொல்கிறது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். கிருபையும் சத்தியமும் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தன்னுடைய கிருபையை, தன் சமாதானத்தை இந்த நாளிலே உனக்கு கொடுத்திருக்கிறார். அதான் கிறிஸ்துமஸ் உடைய மேலான ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துமஸ் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதில் தலையான ஒன்று கிருபையும் சமாதானமும். திரும்ப சொல்லுகிறேன், இதை இந்த